நம்ம அண்ணா பண்ற நல்ல விஷயங்களை வந்து ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா எங்களுடைய அரசியல் களம் வந்து எப்பயோ சூடு பிடிச்சி நாங்கள் நேரம் ஆட்சி அமைச்சிருப்போம். அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ் தேசியத்து மேல பற்று இருக்கு. ஒரு தாய் பற்று உள்ள எந்த குழந்தையுமே தமிழ் தேசியத்து மேலேயும் பற்று இருக்கும். அது அப்படியே அண்ணன் பண்ற படமா இருந்தாலும் அதுல எந்த விதமான தவறான கருத்துக்களும் மக்களை போய் சேர்ற மாதிரியோ இளைய தலைமுறையினரை வந்து பாதிக்கிற மாதிரியோ வந்து அண்ணா அதுல வந்து பண்ண போறது கிடையாது. ரெண்டாவது, ஜாதி பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்க்குறவங்களோட பழகவே மாட்டோம் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து நீங்க வேற மற்ற மாற்றுக் கட்சிகளுடைய தலைவர்களை பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்க மாட்டாங்க. சோசியல் மீடியாங்கிறது ஏற்கனவே பல கட்சிகள் வந்து நிறைய உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம இப்போ புதுசாக பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே பல கட்சிகள் வந்து சோசியல் மீடியாவில் அவங்களே வந்து ஆள் வச்சு போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு மீடியான்னு ஒன்று தனியாக கிடையாது. எந்த மீடியாவும் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு காலமாக வந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அண்ணன் வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். எங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்களும் ஏதாவது பண்ணணும்ல. இந்த இன்ஸ்டா வந்து எங்களுக்கு வந்து அது உபயோகமாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ணனுக்கும் இதில் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா எங்கள் இன்ஸ்டா வந்து நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி தான் இது நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் வந்து நமக்கு உதவி பண்ணுறது இல்லை. நம்ம அண்ணா பண்ணுற நல்ல விஷயங்களை வந்து ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா எங்களுடைய அரசியல் களம் வந்து எப்பயோ சூடு பிடிச்சி நாங்கள் நேரம் ஆட்சி அமைச்சிருப்போம். இப்போயே நாங்கள் பண்ணது லேட்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து நாங்கள் கண்டினியூஸாக பண்ணி தொடர்ச்சியாக பண்ணி அந்த இன்ஸ்டாவில் வந்து பெரிய லெவலுக்கு நாங்கள் கொண்டு போய் அண்ணனை வந்து பெரிய லெவலில் வெல்றதுக்கு இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கு. இப்போ நானும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்கறதுக்கு வாக்கு கேட்கறதுக்கு பொதுமக்களை நான் நேருக்கு நேரம் சந்தித்து களத்தில் இருக்கிறேன். அதனால நான் சொல்கிறேன், 90% மக்களுக்கு வந்து புரிதல் இருக்குது. தமிழ் தேசியத்து மேலேயும் அண்ணன் கொண்டு போகிற அரசியல் மேலேயும் பெரிய நம்பிக்கை வச்சு மக்கள் இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம வெளியில் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து 2 அரசியலையும் தாண்டி இப்போ டிவி கேட்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அது உண்மை கிடையாது. எல்லாருமே வந்து புரிதலோட இருக்காங்க. இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம போய் புரிய வைக்கணுங்களே, எல்லாரோடைய கையிலையும் செல் இருக்கு, எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்கான புரிதலை வந்து அவங்களே கொண்டு வராங்க. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழ் தேசியத்து மேலே பற்று இருக்கு. ஒரு தாய் பற்று உள்ள எந்த குழந்தையுமே தமிழ் தேசியத்து மேலேயும் பற்று இருக்கும். அந்த வந்து எல்லாருமே நிரூபிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய பசங்களை பார்த்துட்டோம், பொண்ணுங்களையும் பார்த்துட்டோம். எல்லாருக்குமே அவங்க அம்மா வந்து எவ்வளவுக்கு பிடிக்குதோ அதேமாரி தமிழ் தேசியத்து மேலேயும் அவங்களுக்கு பற்று இருக்கு. நாங்கள் வந்து படம் வேற அரசியல் வேறன்னு இதை நாங்கள் வந்து கருத்தை வந்து நாங்கள் முன் வச்சுட்டே தான் இருக்கோம். இப்போ அண்ணன் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா அண்ணன் ஆரம்பத்திலே படத்தில் நடித்தவங்க தான். இப்போ அவங்களோட ஆசைக்காகவும் டைரக்டர் வந்து அண்ணன் நடிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. இது வந்து வேற, இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படியே அண்ணன் பண்ற படமா இருந்தாலும் அதுல எந்த விதமான தவறான கருத்துக்களும் மக்களை போய் சேர்ற மாதிரியோ இளைய தலைமுறையினரை வந்து பாதிக்கிற மாதிரியோ வந்து அண்ணா அதுல வந்து பண்ண போறது கிடையாது. அதுலயும் எங்களுடைய தமிழ் தேசியம் நிறைஞ்சிருக்கும். அண்ணன் வந்து ரொம்ப தேசப்பற்றோட மக்கள், சின்ன குழந்தைகளும் ஒழுக்கமா வளரக்கூடிய கருத்துக்களை தான் அதுல முன்னெடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க படம் பார்த்துட்டு ஓட்டு போடுறவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ணன் வந்து ஓட்டுக்காக படத்துல நடிக்கல. அண்ணன் படத்துல நடிச்சிருக்காங்கன்னா அவங்களோட அரசியல் கொள்கை வேற, படத்துல நடிக்கிறது வேற. அதையும் இதையும் மக்கள் வந்து குழப்பிக்க மாட்டாங்க. அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. படம் பார்த்துட்டு படத்துக்காக ஓட்டு போடுற மக்கள் வந்து இங்க குறைவு தான், ரொம்ப குறைவு தான். அது ஒரு 10% பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படத்தினால அண்ணனுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில எந்த விதமான பாதிப்பும் வராது. இதனால ஓட்டு பறிப்போயிரும், ஓட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து தனி, இது சினிமாங்கிறது அவரோட வாழ்க்கையில அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நம்மள வேலைக்கும் போறோம், அரசியல்லாம் இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இது. இதுக்கும் அரசியல் களத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய 90% பேர் புரிஞ்சுதான் இது இருக்காங்க. அண்ணன் படம் பண்ணது வந்து அது ஒரு நட்பு ரீதியாக தான் அது பண்ணியிருக்காங்க. அரசியல் களம் வேற, அது வேற. மக்கள் வந்து இதில் வந்து குழப்பிக்க வேணாம். அண்ணன் வந்து அரசியல் களத்தை தான் முழுமையாக பார்ப்பாங்க. மக்களோட நலன் தான் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால முழு நேரமும் அவங்க மக்கள் பணியில தான் இருப்பாங்க. மக்களுக்கான சேவையை அண்ணன் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. மக்கள் குழப்பிக்க வேண்டாம். சமமாக பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்கள் இந்த 234 தொகுதிகள்லையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 117 ஆண்கள் 117 பெண்கள்னு அந்த சீட்டு கொடுக்குறதுல கூட சம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு அதில் அண்ணன்கிட்ட பிடிச்சது பெண்களுக்கான சம வாய்ப்பு கொடுத்தது. ரெண்டாவது, ஜாதி பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்க்குறவங்களோட பழகவே மாட்டோம் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து அதில் ரொம்ப நான் உள்ளே வந்ததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஜாதி பிரச்சனைகள் இருக்குது. அதனால எத்தனையோ குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஜாதி பிரச்சனை கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடத்துலையும் இந்த ஜாதி பிரச்சனை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் தங்களுக்குள்ள வந்து சக மாணவனா தன்னோட தோழனா பார்க்காம அந்த ஜாதினால ஒரு குழந்தைகளை அடிச்சு கொன்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. அதுக்கு நான் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்.
ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையே போதும். நம்ம வந்து சீமான் அண்ணன் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு அந்த ஒரு கொள்கையே போதும். பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளை தொட்டா சுட்டுக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்ற தைரியம் வந்து இந்த இந்த தமிழ்நாட்டில எந்த ஒரு கட்சி தலைவனுக்குமே கிடையாது. வேடிக்கை பார்ப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த தன்னோட அரசியல்ல இன்னும் அவர் வந்து அரியாசனத்துல அமரல. அதுக்கு முன்னாடியே நான் ஆட்சிக்கு வந்தவொடனே இதை நான் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அந்த சொல்ல கூட சொல்றதுக்கு எந்த தலைவனுக்கும் இங்க தகுதி கிடையாது. பயம், எங்க அண்ணனுக்கு வந்து அந்த பயம் கிடையாது. என் வீட்டு பிள்ளைய தொட்டா என் பிள்ளைய தொட்டா எனக்கு கோவம் வரும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல எந்த பிள்ளைய தொட்டாலும் அண்ணனுக்கு கோவம் வரும். அந்த கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னென்ன கேள்வி? நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போறேன். எதனாலனா பெண்களுக்கான சம வாய்ப்பு, சம மரியாதை வந்து நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் கிடைக்குது. நீங்க மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கான மரியாதை எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் பெண்களுக்கான மரியாதையும் பாதுகாப்பும் மிக அதிகமா இருக்கு. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. நான் கட்டாயமா பெண் குழந்தையா பிறந்துட்டோம்னாலும் நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுனாலும் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கட்சியே நாம் தமிழர் கட்சி தான். அவர் அளவுக்கு வேற யாராலையும் பண்ண முடியாதுங்கிறத அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் நிரூபிச்சிட்டு இருக்காரு. இப்ப நீங்க வேற மற்ற மாற்றுக் கட்சிகளுடைய தலைவர்களை பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்க மாட்டாங்க. இப்ப மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னா வெயில் அடிக்கும் போது வெளியில வர மாட்டாங்க. இருட்டினதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல வெளியில வர மாட்டாங்க. அவங்களுக்காகவே ரோடெல்லாம் புதுசா போட்டு அவங்க இப்ப வராங்க, ஒரு ஊருக்கு ஓட்டு கேட்டு வராங்கன்னா அப்ப வந்து ரோடு இப்ப பாத்திருப்பீங்க, நீங்க காரைக்குடியில நிறைய பாத்திருப்பீங்க, புது புது ரோடெல்லாம் இருக்கு. ஏன் போட்டிருக்காங்க? இந்த 5 ஆண்டு காலமா போடாம இப்ப ஏன் ரோடு போட்டிருக்காங்கன்னா தலைவர்கள்லாம் வரப்போறாங்க. அதுக்கான மழை வர்றதுக்கு முன்னாடி இடி அடிக்கும்ல, அந்த மாதிரி தேர்தல் வந்துருச்சு, தலைவர்கள் வரப்போறாங்க. அப்படின்னா அந்த ரோட சரி பண்ணாதான் அவங்க அப்படியே நீட்டா வந்துட்டு நீட்டா போக முடியும். அதனாலதான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் கிட்ட அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே நீங்க சந்து பொந்துல கூப்பிட்டீங்கன்னாலும் சகதியில இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு தரமான தலைவர்னா அது சீமான் மட்டும்தான். நாங்க அது வந்து அவருக்கு தெரியாம இருக்காது, அவருக்கு தெரியுது. ஆனா இந்த களம் வந்து ரொம்ப ஒரு சூடு பிடிச்சி இருக்க களம். இந்த தருணம் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் எங்கள் ஊர் மக்களையும் எங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் நாங்கள் காப்பாற்ற முடியும். அவர் வந்து என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, உயிர் போகிற வரைக்கும் நான் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் கத்துவேன், நான் பேசுவேன், நான் வந்து நல்லது பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு கொள்கை குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். கண்டிப்பா அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய கணவரும் சரி, என்னுடைய குழந்தைகளும் நாம் தமிழர் கட்சிக்காக தான் உழைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த தடவை அண்ணன் ஜெயிச்சிருவாங்க.